நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. உப்பளம் உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கொசு தொல்லை நிலவி வருகிறது. அதனால் அரசை அணுகி தொகுதியில் தொடர்ச்சியாக மருந்து தெளித்து வருகிறார். அதேபோல 6 மாதம் ஒருமுறையாவது பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முழு கவனம் செலுத்தி மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது புயலால் பாதிக்கப்பட்டு வாய்க்காலின் மரங்கள் சாய்ந்து அடைப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆதலால் உப்பனார் வாய்க்கால் தூர்வார கோரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று வானரப்பேட்டை சார்ந்த எல்லையம்மன் கோவில் மற்றும் காளியம்மன் கோவில் தோப்பு அருகாமையிலிருந்து உப்பனார் வாய்க்கால் முடியும் வரை நீர்ப்பாசன பிரிவு உதவி பொறியாளர் லூயி பிரகாஷ் அவர்களுடன் சென்று உப்பனார் வாய்க்காலை அனிபால் கென்னடி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு பின்பு ஹிட்டாச்சி மெஷின் வைத்து வாய்க்காலில் உள்ள சாய்ந்த மரங்கள், பிளாஸ்டிக் குப்பை, மண் போன்றவற்றை தூர்வாரும் மிஷின் மூலம் சுமார் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரி சீரமைத்தார். மேலும் ஆட்டுப்பட்டியிலிருந்து வானரப்பேட்டை வரை வாய்க்கால் கட்டை கட்டி சீர் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உப்பனார் வாய்க்கால் முடிவு வரை சீர் செய்து கொடுங்கள் என்று வலியுறுத்தினர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் ராகேஷ், காங்கிரஸ் கலைவாணன் ஆகியோருடன் இருந்தனர்.